ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில் இந்த 2024 வருடத்திற்கான 1010 பிரம்மாண்ட வேக்கன்சிஸை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இந்த 1010 வேக்கன்சிஸ்க்கு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன் வாயிலாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதற்கான கடைசி தேதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21/6/2024. அதாவது இரு பாலரும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். இதற்கு எழுத்து தேர்வு அப்படி எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு பயன்பெறும் வகையில் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ இது மாதிரி சென்னையில் வரக்கூடிய பல முக்கியமான வேக்கன்சிஸ் நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது மாதிரி தெரியாத பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகாரப்பூர்வ வலைத்தளம். இந்த வலைத்தளத்துக்கான அனைத்து இணைப்புகளும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த அறிவிப்பும் ப்ளஸ் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸும் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வேலைவாய்ப்புகள் நீங்கள் ஆன்லைன் வாயிலாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதற்கான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 22/5/2024 21/6/2024 நீங்கள் ஆன்லைன் வாயிலில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இந்த டேட்டுக்கு அப்புறமானாலும் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 1010 வேக்கன்சிஸ் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். அதே மாதிரி XITA அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வகுப்புகள்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, OBC, SC, ST, அப்புறம் ஃபிசிக்கலி வீக்கர் அண்ட் தென் மொத்த வேக்கன்சிஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MBC அப்புறம் BC அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸே இருக்காது. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த MBCயும் இந்த BCயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த OBCக்குள்ளார வந்துடும். ஸோ நீங்கள் OBC கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த OBC சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் OBCக்கு அப்ளை பண்ணணும். இல்லை OBC இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அன்ரிசர்வ்டுங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னென்ன மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ்லேயும் XITயும் சேர்த்துமே பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், அப்புறம் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர். ஸோ இது மட்டும் இல்லாமல் MLT, ரேடியாலஜி, அப்புறம் பேத்தாலஜி கேட்டுறாங்க. PASW அப்படிங்கிறத கேட்டுறாங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு இரு பாலரும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கும் நான் கீழே தெளிவாக கொடுத்துருக்கேன். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குறிப்பு இதில் முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக 10th முடிச்சிருக்கணும், இல்லைனா 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா ITI நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி பண்ணவங்களோ இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் பண்ணவங்களோ இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை தெளிவாகவே அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபிசிக்கலி பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் யாராச்சும் இருக்காங்க, ஸோ ஊனமுற்றோர் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கேட்டகரியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபிசிக்கலி வீக்கர் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கான சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணதுக்கு பிஃபோராக கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுல நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணலன்னா மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. முதல்ல பார்க்க போகிறது க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியாவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வயது, தட் இஸ் ஏஜ். இப்போது ITI பிரிவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட வயது அப்படிங்கிறது 15லேருந்து 24க்குள்ளார இருக்கணும். இதுவே நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 15 வயதுலேருந்து 22 வயதுக்குள்ளார இருக்கணும். இல்லை எனக்கு 23, 24 இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஏஜ் லிமிட், அதாவது ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் OBC பிரிவுக்குள்ளார அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. இதுவே நீங்கள் SC ST பிரிவினருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு. ஊனமுற்றோர் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 10 வருடம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அப்ளை பண்ணலாம் மட்டும் தான் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே XITA அப்படிங்கிற பிரிவு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 10வது முடித்திருக்க வேண்டும். ஸோ 10வதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படித்தவங்க இந்த ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் 12வதுல கேண்டிடேட் ஷுட் பாஸ் 10th. ஸோ 50% மேலே நீங்கள் மார்க் எடுத்திருந்தால்
10வது படித்துட்டு நீங்கள் 50% மேலே மார்க் எடுத்திருந்தால் கார்பெண்டருக்கும் பெயிண்டர்ஸுக்கும் அப்ளை பண்ண முடியும். வெல்டருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 10th முடித்தாலும் போதுமானது, நீங்கள் வெல்டருக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் பிரிவு கீழே வரதுனால இது முழுக்க ஒரு முழு நேர வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ட்ரைனிங் டியூரேஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற போகிறீங்க அப்படின்னா 2 வருடம் மட்டும் நீங்கள் ஐசிஎஃப்பில் பணியாற்ற முடியும். வெல்டர் அப்படின்னா 1 year 3 months, கார்பெண்டர் அண்ட் பெயிண்டர்னால் நீங்கள் 2 வருஷம் பணியாற்றலாம். இப்போ எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 1 year 3 months நீங்கள் இதில் பணியாற்ற முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இதுவே எக்ஸ்ஐடிஐ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 12th or 10th முடிச்சுட்டு ஷூராக நீங்கள் ஐடிஐ முடிச்சிடணும். அதாவது நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். 2 கேட்டகரியுமே கண்டிப்பாக இருக்கணும். ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பாக என்டிசி சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதற்கான டியூரேஷன்ஸ் தெளிவாக 1 year அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். இதுக்கான ஸ்டைஃபன் தான் தருவாங்க, இதுக்கு சேலரி தர மாட்டாங்க. ஸோ ஸ்டைஃபன் அப்படிங்கிற பட்சத்தில் 10வது முடித்தவர்களுக்கு 6000 per month, 12th 7000 per month, எக்ஸ்ஐடிஐக்கு 7000 per month கொடுப்பாங்க. இதுக்கான டேட்ஸ் எல்லாமே தெளிவாக ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதற்கான இணைப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி கேட்டகரி பீப்புள்ஸ், ஃபிசிக்கலி வீக்கர் பீப்புள்ஸ், அப்புறம் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. பாக்கி இருக்கிற எல்லாருமே வந்து 100 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஃபீஸ் கூட நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்லேயே கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க்கும் கூட பார்த்தீங்கன்னா இதே பேஜில் இந்த ப்ராசஸ் ஆஃப் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குறிப்பாக வந்து எழுத்து தேர்வதும் கிடையாது, உங்களோட மார்க்கு அடிப்படையில் மட்டும்தான் அவங்க வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் த ட்ரேட் இஸ் அலாட்டட், உங்களுக்கு ஒரு ட்ரேட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதை அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பி அது மாற்றி தரப்பட மாட்டாது. ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த ரயில் பட்டி தொழிற்சாலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக பார்த்துருக்கோம். ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.